الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. وقال النبي صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها، وأبغض البلاد إلى الله أسواقها. وكما قال عليه الصلاة والسلام: اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாரும் நிகரிலாகவும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொடை நம் உயிரில் வேடாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வீற்றிருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பெயருள் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அழகான மார்க்கத்தை வடிவமைத்து தந்து மனித சமுதாயம் தன்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற திட்டத்தை நபிமார்களின் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்தினார். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கம், அதிலே தொகுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள், நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக அல்லாஹ் அமைத்து நபிமார்களின் வழியே அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். படைப்புகள் யாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்கான ஒரு அடையாள குறியீடாக அவன் ஏற்படுத்தியதுதான் புனிதமான கஅபத்துல்லாஹ். வணக்கம், வழிபாடு என்ற பொருளில் எந்த படைப்பையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது. இதுதான் அடிப்படை சித்தாந்தம். சில சமூகத்தை சார்ந்தவர்கள் அறியாமையினால் இப்படி கேட்பது உண்டு. நீங்கள் திசையை வணங்குகிறீர்கள், ஒரு பள்ளிவாசலில் இது மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அதனை வணங்குகிறீர்கள். முதலில் நாம் தெளிவு பெற வேண்டும், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒரு மூமின் அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு படைப்பையும் வணக்கத்திற்குரியதாக நம்பவே மாட்டார். வணக்கம் நிறைவேற்றப்படுவதற்கான அடையாள குறியீடுகள் தான் இவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மற்றெல்லா நபிமார்களுக்கு கிடைக்காத தனி ஒரு சிறப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, பூமி முழுவதுமே தொழுமிடமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கியிருக்கிறார். பூமி சொல்லுங்க, பூமி முழுவதுமே தொழுமிடமாக, எங்கும் தொழலாம். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையை கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இது அல்லாஹ்வுடைய பூமி என்றாலும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு
அடுத்தவர்களின் இனங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு பொது இடத்தில் தொடுவதாக தொட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அனுமதி பெற்று தொடுங்கள். அது விமான நிலையமாகட்டும், ரயில் நிலையமாகட்டும், வேறு சகோதரர்களுடைய இடங்களாக ஆகட்டும், தொழுது கொள்வதற்கான ஒரு அனுமதி. பூமி முழுவதுமே தொழுகைக்குரிய இடமாக எனக்கு மட்டும் ஆக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தொழுகை என்ற ஒரு இபாதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த அளவுகோலை கொண்டும் இவர் மூமின் இவர் காஃபிர் என்று நீங்கள் வேறுபடுத்தி விட முடியாது. காஃபிர் அப்படிங்கிறத கூட அதை பூதாகரமாக்கி ஒரு சமயத்து மக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது தவறு. காஃபிர்னா இறை மறுப்பாளர், இறை நிராகரிப்பவர். முஸ்லிம்களே ஒரு காஃபிர் இருக்கலாம். எப்படி இப்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு, என்னத்த வாழ்க்கை அப்படின்னா அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளை மறுக்கிறான், அவன் ஒரு விதமான காஃபிர். அதனால காஃபிருக்கு மதச்சாயம் கிடையாது. மனிதனாக இருப்பவன் இணை வைத்தால் அவன் முஷ்ரிக், அவ்வளவுதான். சமயத்தின் பெயர்களை சொல்லி அங்கு விவகாரங்களை உருவாக்குதல் என்பதற்கு அல்லாஹ் இடம் கொடுக்கவில்லை. புரிஞ்சதா? ஒரு மூமினாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், அவர் முஷ்ரிக் தான். எனவே இதற்கு அடையாள சொற்களை சொல்லிவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர், முஷ்ரிக், மூமின், முஸ்லிம் இவர்களுக்குள் அடையாள குறியீடு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பெருமானார் சொல்வார்கள், தொழுகை ஒன்றுதான் காஃபிருக்கும் மூமினுக்குமான அடையாள குறியீடு, வேறுபாட்டின் அடையாளம். மற்றெல்லா வணக்கங்களும் அந்தந்த கால சூழ்நிலைகளில் அந்தந்த மனிதர்களுக்கு தேவைக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ரமலான் வந்தால் நோன்பு, பொருளாதார வசதி இருந்தால் ஜக்காத்து, பெரும் பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால் ஹஜ்ஜு, வாழ்க்கையில் ஒரு தடவை நுழைவாக கலிமா. நீதி பார்த்தா ஒரு பூமியில் ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பது தொழுகை மட்டும்தான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நிமிடத்திலும் கூட அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், சக்கராத்தினுடைய நேரத்தில் தொழுகையை விட்டு விடாதீர்கள். இந்த தொழுகையை கட்டமைப்பதற்கு பெருமானார் எடுத்த பெருமுயற்சிகள் 1400 ஆண்டுகள் தாண்டியும் அந்த கட்டமைப்பு உடைபடாமல் ஒரு சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இறைக்கடமை என்பதை தாண்டி சமூகத்தின் கட்டமைப்பை தொழுகை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதல்ல தொழுகை என்னங்கிற கேள்விக்கு அது அல்லாஹ்வுடைய ஆணை, கட்டளை, அதை அடியார்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் முதல் பதில். ஏன் தொழுகிற? ரப்பு தொழுக சொன்னா தொழுகு. அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் முதன்மைப்படுத்தி காண்பித்த வணக்கம் தொழுகை. எல்லா கேள்விக்கு தொழுகைதான். பாருங்களேன், இந்த தொழுகை சாதாரணமாக வந்துவிடவில்லை. குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் தொழுகையை நிலைநாட்டும்படிதான் அல்லாஹ் சொல்கிறார். 2 வார்த்தை இருக்கு. தொழுங்கள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, தொழுகையை சொல்லுங்க நிலைநாட்டுங்கள் அப்படின்னா ஒருத்தர் வர்றாரு, இப்படி தக்கி இருக்கிறாரு, தொழுகிறாரு, சனம் கொடுக்கிறாரு, அது தொழுகுதான். அது தொழுகுதான். ஏற்றுக்கிட்டானா இல்லையா அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. இன்னொருவர் வருகிறார், இஸ்திஞ்சாவில் இருந்து கரெக்டா கவனிக்கிறார், மலம் ஜலம் கழித்தால் எப்படி சுத்திகரிக்க வேண்டும் கவனிக்கிறார், ஒருவை அதனுடைய முறைகளோடு கவனித்து நிறைவேற்றுகிறார், பள்ளிக்குள் வருகிற ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறார் சரியான முறையில. இது ஜும்மா, ஜும்மாவுக்கு முன்னாடி 4 ரக்காத்து சுன்னத்து உணர்ந்து தக்வாவோடு இஹ்லாஸோடு
எதை எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து தொழுது முடிக்கிறார். இதற்கு பெயர் இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. சும்மா தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பை தரவில்லை. தொழுகிற பொழுது என்னுடைய அடிமைத்தனம் வெளிப்படணும். தொழுகிற பொழுது சொல்லுங்க, நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒரு தொழுகைக்கு பிறகு உங்களுடைய மனம் ஆசுவாசப்படும். முறையா தொழுவான். எவ்வளவோ டென்ஷன் சொல்றோம்ல, சொல்லுங்க, எவ்வளவு டென்ஷன் சொல்றோம்ல. இந்த உது செய்து அந்த முறைப்படி தொழுது முடிக்கிற பொழுது கவலைகள் நீங்கும், தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நான் சொல்ற கோர்த்து இருக்கிறானே, அதுதான் மனுஷனுக்கே பிரச்சனை. யார்டா சொல்றது. அவுரங்கசீப் பாதுஷாவை பார்த்து உதவி கேட்க ஒருத்தன் வந்தான். உதவி கேட்க, ஆமா, பாஷா தொழுகிற நேரம் இப்ப பார்க்க முடியாது, வெயிட் பண்ணுனாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தார். பாஷா வந்தார், உதவி செய்தார், தொழுதார், அழுது துவா கேட்டார். வெளியிலிருந்து பார்த்துக்கிறான். ஒரு வினாடி அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. நாம பாஷாட்ட கேட்டு வாங்கலான்னு வந்தா பாஷா அவன்கிட்ட கேட்கிறார். அப்ப நாம யார்கிட்ட கேட்கணும்? அவன்கிட்டயே கேட்கிறோம். உது செய்தார், தொழுதார், அவரும் கேள்வி அழுதார். எதிர்பார்த்திருந்தாரே பாஷா கேளுகிறார். அவுரங்கசீப் பாஷா அந்த ஆள் வரவே இல்லை. அழைத்து கேட்டார், என்னமோ கேட்டு வந்தையாங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் உங்களுக்கு கேட்டு வந்தா நீங்க இன்னொருத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் யாரிடம் கேட்கிறீர்களோ நானும் அவரிடம் கேட்டுக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகால தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகிற துஆ மறுக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ஆத்மார்த்தமா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அது ஒண்ணுதான் ஒரு மூமினுக்கும் காபிருக்குமான வேறுபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். எத்தனை கோடி மக்கள் உலகம் முழுவதும் இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் அமைத்து தந்த டிசைன். அந்த தொழுகை நமக்கு குரு யாரு? சொல்லுங்க, குரு யாரு? பெருமானார். தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவதை போல தொழுகையை சொல்லி சொல்லி கற்றுத் தந்தார்கள். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற யாராவது கொஞ்சம் தவறுதலா கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல தொழுகையாளரை கூப்பிட்டு, இப்படி தக்பீர் கட்டக்கூடாது, இப்படித்தான் தக்பீர் கட்டணும், இந்த தொழுகையினுடைய முறை பெருமானாரிடம் இருந்து தொடர்ந்து போதிக்கப்பட்டு முறை மாறாமல் 1400 ஆண்டுகளாய் பயணிக்கிறது என்பதே சத்தியம் என்பது கிடையாது. யாராவது பள்ளிக்குள்ள கிழக்க பார்த்து தக்பீர் கட்டிங்கன்னா விட்டுருவோமா? சொல்லுங்க தம்பி, அப்படி தொடரக்கூடாது. கிபிலாவை முன்னோக்க வேண்டும். உது செய்யாம அந்த கருத்து நல்லா தெரியுது, அறியாமை வரக்கூடாது. உது செய்யணும். உது இல்லாத தொழுகை கூடாது. சரி, லொஹர் தானே, நம்மளால முடியல, ஒரு 2 ரக்காத் தொழுதுக்குவோம் அப்படின்னு தொழுகிறாரு. இல்ல தம்பி, ஃபர்து 4 ரக்காத் தான் தொழுகணும். வலது பக்கம் சலாம், இடது பக்கம் சலாம், இடது பக்கம் கொடுத்து வலது பக்கம் கொடுக்கிறார். தவறுன்னு சுட்டி காமிக்கிறோம். குர்ஆனை கற்றுத் தருவதை போல தொழுகையை பெருமானார் கற்றுத் தந்தார்கள். ஆசான் பெருமானார் வார்த்தையில சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி நீங்கள் தொழுங்கள். மாற்றமா தொழுக அது தொழுகையாக ஆகாது, அது கூடாது. எல்லாத்துலையும் தொழுகையே. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த தொழுகையை பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தந்தார்கள். மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த தர்தீப் பண்ணி முதல்ல நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலத்திலே பெருமானாருக்கு ஒதுவின் முறைகள், தொழுகை எப்படி தொழ வேண்டும் எல்லாம் கற்றுத் தந்தார்கள். ஒரு முறையில்லாத தொழுகை இருந்தது. மேராஜிற்கு பிறகு ரகாத்துகளுடைய எண்ணிக்கையோடு அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தொழுகையினுடைய பெயர்கள் முன் சுன்னத்து, பின் சுன்னத்து. இந்த தொழுகை அத்துணையும் நம்முடைய சொந்த அபிப்பிராயம் அல்ல, பெருமானாருடைய வழிகாட்டுதல். பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டித் தந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். இந்த மார்க்கம் ரொம்ப சாதாரண மார்க்கம் கிடையாது இல்லையா? ஃபஜ்ருடைய நேரம்
வாட்ச பார்க்கறதல்ல, சூரிய உதயத்திற்கு முன்பாக, விடியலுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லா காலத்திலையும் இதை கண்டுபிடிக்க முடியும். லோருடைய தொழுகை சூரியன் நடு உச்சியில் சாய்ந்ததிலிருந்து நீங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். சூரிய அஸ்தமன நேரத்தில் அசரையும், சூரியன் அஸ்தமிக்கும் அந்த இறுதி நேரத்திலே மகரிபையும், நன்கு இருள் படர்ந்த பிறகு இஷாவையும், நடு ராத்திரியில் தஹஜ்ஜத்தையும் என்று பட்டியலிட்டு வரையறையிட்டு கால நேரங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுகிறீர்கள். இது முதல்ல நான் ரப்புக்கு செய்யற கடமை. நான் ஒரு அடிமை, அவன் எஜமா. தொழுகையினுடைய ருசி, ஆனந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள். சஹாபாக்களுக்கு அனுபவிக்க சொன்னாங்க. அதனால அந்த உம்மத்து எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு தொழுகையில் தேடினார்கள். இத்தனை பேர் இதை நம்ம ஃபாலோ பண்ற சொல்லுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கடனாளி ஆயிட்ட பிள்ளைங்க சொன்னா பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு தொழுது நீங்கள் தீர்வு தேடுகிறீர்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பெருமானாருக்கு எந்த சம்பவம் முன்னிட்டாலும் தொழுது விட்டதற்கான தீர்வை அல்லாஹ்விடம் தேடுவார்கள். அவங்க சந்திக்காத பிரச்சனையா? அவர்கள் எதிர்கொள்ளாத பிரச்சனையா? வாழ்க்கை பிரச்சனை மட்டுமல்ல, கிளைமேட் பிரச்சனை. புயல் அபாயம் வருகிறது. உடனே சென்னையில இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? அரசாங்கம் என்ன செய்யும்? வீரர்கள் தயார் செய்யும் இல்லையா? அந்த புயலுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான பாதுகாப்பு கருவிகள் இதெல்லாம் ஓகே. பெருமானார் வேகமாக காற்றடித்தாலும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். மழை கொஞ்சம் கடுமையானாலும் தொழுதுவிட்டாங்க அவர்கள் கேட்பார்கள், பொழிகிற மழை நல்லதாய் கொடு அல்லாஹ். ஒரு மூமின் யோசிக்கணும், வாழ்க்கையில எல்லா இடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தது தொழுகை. அந்த தொழுகை என்ற வீரியமான வணக்கத்தில் நடப்பு சமூகம் நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? ஒரு மஹல்லாவுடைய பரக்கத்து அப்படிங்கிறது நீங்க சம்பாதிக்கிறது உங்க திறமையில கிடையாது. ஒரு தெருவில் 40 வீடுகள் இருந்து 39 வீட்டுக்காரங்க தொழுது ஒரு வீட்டுக்கார தொழுகிறேன்னா அந்த முசீபத்து 39 குடும்பத்தையும் பாதிக்கும் என்றார்கள் பெருமானார். யோசிங்கள, இவ்வளவு கடுமையாக பெருமானார் ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் சொல்லணும்? ஜமாத்தோடு தொழு, இல்லைன்னா வீட்டை ஏற்று திருப்பிய இடமெல்லாம் பெருமானார். சரி, வயிறு வலிக்குது, சரி பரவாயில்ல, லோகர் அசல் செய்து தொழுதுப்போம். எங்காவது அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா? ஒருத்தர் வந்தார், பெருமானார் வந்து நின்றார். யா ரசூலல்லாஹ், இயல்பாகவே கண் பார்வை இல்லாதவன் நான், மாற்றுத்திறனார். என்ன உனக்கு? என்னால ஜமாத்துக்கு வர முடியல, துணைக்கு ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா? தொழுகையை தவிர்க்கல்ல, ஜமாத்தை தவிர்ப்பதற்கு அனுமதி கேட்கிறார். அவர் மாற்றுத்திறனாளி, அனுமதி உண்டு. அல்லாஹ் சொன்னாங்க, தொழுதுக்க, நீ மாற்றுத்திறனாளிதான், பாவம், வீட்டுல தொழுதுக்க. இப்படி போனவரை மீண்டும் பெருமானார் அழைத்தாங்க, இங்க வா, இங்க வா. என்ன நாயகம், பாங்க சத்தம் கேட்குதா? நல்லா கவனிச்சு, பாங்க சத்தம் கேட்குதா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ். மைக் இல்லாத காலம், பள்ளிவாசல்ல உயர்ந்த ஒரு பகுதியிலே ஏறி மோதினார். பாங்கு சொல்வார்கள். பழைய பாங்கு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூண்டுல சுத்தி சொல்வார், இப்படி சுத்தி சொல்வார். யாரு? பாங்கு சொல்லுகிற மோதினார். அது கேட்கிறதுங்கிறார். அப்பனா மைக் இல்லாத பாங்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்கிற மாற்றுத்திறனாளி உனக்கு கூட ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை என்று பெருமானார் சொன்னார். அல்லாஹ், நம்ம ஆளுங்க பள்ளிவாசல் பக்கத்துல கடை வச்சிருக்காரு. செவிலி சேர்த்து ஓங்கி அப்புறம் மாதிரி சத்தம் விழுவோம். ஆனாலும் தொட வருகிற மனம் எழவில்லை என்று சொன்னால்
இறை கடமையை தனி மனிதன் புறக்கணிப்பதை தாண்டி ஒரு சமூகத்தின் கட்டமைப்பை அவர் உடைக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீ தொழுகையை நிலைநாட்டினால் மார்க்கத்தை நிலைநாட்டினாய். தொழுகையை யார் விடுகிறாரோ அவர் மார்க்கத்தை தகர்க்கிறார் என்று பெருமானார் சொன்னார். இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு யாருமே பேச முடியாது. எவ்வளவு பெரிய கட்டமைப்பு! அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு தொழுகைக்கும் பெயர் வைத்து பதில் ஒரு அஸ்ர் மக்ரிபு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு எல்லா தொழுகையிலும் பதிலுக்கு முன்னாடி 2 ரக்காத்து சொல்லுங்க சுன்னத்து, லோகருக்கு முன்னாடி ஒரு 4, பின்னாடி ஒரு 2, அப்புறம் அசருக்கு முன்னாடி ஒரு 4, மக்ரிபுக்கு பின்னாடி ஒரு 2, இஷாவுக்கு முன்னாடி ஒரு 4. இந்த சுன்னத்துகளை மொத்தமா பெருமானார் சொல்றாங்க. மொத்த கணக்குல ஒரு 12 ரக்காத் ஒரு நாளைக்கு நீங்க தொழுதுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஃபர்லுகளில் ஏற்பட்ட குறைபாடுகளை அது மறைத்து விடும். அப்ப முக்கியம் எது சொல்லுங்க? முக்கியம் எது? ஃபர்ல தான். ஃபர்லை தவறவிட்டு விடாத, எங்கிருந்தாலும் தொழு. சரிநாயகமே நான அந்த ஜமாத்துக்கு வர்ற தவறி போச்சு. ஜமாத்தை விட்டவர்களின் குற்றத்தையே அல்லாஹ் மன்னிப்பதில்லை. வீட்டுல தொழுவதற்கான நிறைய காரணிகள் இருக்கு. நிறைய அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலையில் எந்திரிச்ச பார்த்தேன், கொஞ்சம் வேலை போது அதிகமா, தப்பு நான் தொழுதுட்டு படுத்துட்டேன். இந்த சமாதானத்தை நீங்கள் அல்லாஹ் இடத்துல சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்களுக்கு கட்டாய கடமை ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஜமாத்து கிடைக்கல, தூங்கிட்டோம். தூக்கத்திற்கு அல்லாஹ் சட்டமே வைக்கவில்லை. எழுந்தவுடன் தொழுது விடு. புரியுதா? ஆனா முடிச்சிருக்கிற நேரத்துல லோகர் அஸ்ர் மக்ரிப் இஷா அவர் தொழுதுட்டான். சில அறிவாளிகள் இருப்பான், வியாபாரம் பிரச்சனை, அதனால இஷா தொழுதுட்டு கடை சாப்பிடணும்னு நேரம் பள்ளிவாசல் போய் உதவி செஞ்சு நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறார். ஃபஜ்ர், லோகர், அஸ்ர், மக்ரிப், இஷா அட்டன் டைம்ல முடிச்சிட்டோம். அவர் பேரு 17 ரக்காத். புரியுதுங்களா? என்னை நான் ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். ஒன்றை கவனிக்க வேண்டும், தனி மனிதனின் மீது ஒரு மூமினின் மீது 5 தொழுகை பரந்து, அதுக்கடுத்து சுன்னத்து நபிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாய்ப்புகளை கொடுக்கிறார். அது தொழுகிறது நல்லது. தொழுகணும். ஏதாவது ஒரு நிர்பந்தம், பிரயாணத்தில் இருக்கிறார், பரளியாவது விட்டுறாங்க. போர்க்களத்தில் இருந்தாலும் கூட தொழுகையை மன்னிப்பு கிடையாது. பயங்கரமான நோயில படுக்கையில் இருந்தாலும் மன்னிப்பில்லையே. எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்றீங்க. இந்த ஹதீஸை நினைச்சு பாருங்க. ஒரு காஃபிருக்கும் ஒரு மூமினுக்குமான ஒரே வேறுபாட்டு குறியீடு தொழுகைதான். தொழுகவன் மூமின், தொழுகாதவன் தான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, ஜமாத் இது சமூகம் இல்லையா? சும்மா அல்லாஹ் ரசூல் ஜமாத்தை உருவாக்கலையே. லட்சோப லட்ச மஸ்ஜிதுகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஏன் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது? இதனுடைய உருவாக்கம் என்ன? இது அல்லாஹ் என்ன திட்டம் வைத்திருக்கிறான்னா, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காபத்துல்லாஹ்வை அல்லாஹ் எப்பொழுது படைத்தார்? அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ் தான் படைச்சான். எப்பொழுது படைத்தார்? பெருமானார் சொல்வார்கள், பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய வழிபாட்டு தலம் மஸ்ஜிதை அல்லாஹ் படைச்சான். இந்த நாயகமே பூமியே இல்ல, பூமியில் இருக்கிற காபாவுக்கு எல்லாம் படைச்சிருப்பான். அடுத்த கேள்வி, பெருமானார் பதில் சொன்னார்கள், அது பனிமூட்டத்தின் வடிவத்தில் அந்த இடத்தில் இருந்தது. லிஸ்ட் பாக்கிறமா? தலையாட்டுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. லிஸ்ட் பனிமூட்டத்தின் வடிவத்தில் இருந்தது. எப்பொழுது அல்லாஹ் பூமியை விரித்தானோ, பூமியை விரித்து குர்ஆன் என்ன சொல்லுது? ஆய விரிக்கிற மாதிரி பூமியை விரித்தான். விரித்தவுடன் முதலாய் வைக்கப்பட்ட வழிபாட்டு தலம் காபா. காபாவுக்கு பேரு பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக
ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல்லாஹ்வே சொல்றான், பூமியில என்னோட வீடு பள்ளிவாசல்கள். பூமியில் சொல்லுங்க. அதனால பள்ளிவாசலை எந்த தனிநபரும் உரிமை கொண்டாட கூடாது, முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பள்ளிவாசலே கிடையாது. அவர் கட்டி வச்சிருக்கிறார், அது பேர் என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு பள்ளி கட்டிக்கிறேன், கரெக்டா 8 மணிக்கு பூட்டிடுவான். நீ எங்க வர்ற அப்படின்னா தொழுகைக்கு நான் அனுமதிக்கிறேன், அவ்வளவுதான். அது பள்ளிவாசல் கிடையாது. சில தனியார் பள்ளிகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் காசு இதுல பள்ளிவாசல் கட்டிட்டு என்ன செய்வாங்கன்னா பள்ளி, அது பள்ளியே அல்ல. பள்ளிவாசல் என்பது எந்த விதத்திலும் ஒரு தொழுகையாளிக்கு அங்கு நிறைவேற்றக்கூடாது. இங்க தொழுகை சொல்வாங்களோ அப்படின்னு தயக்கம் ஏற்படாத காரணம், இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. 10 கோடி ரூபாய் ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டுறாங்க, சொந்த காசுல சொந்த இடத்துல கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு திறப்பு விடாம சொல்றாரு, இப்படி கட்டி இருக்கா, எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த வினாடியில் அந்த பள்ளியின் முதலாளி சொந்தக்காரன் அல்லாஹ். உழைத்தவர் சாமானிய மனிதர்கள் ஒருத்தர், அவருக்கு ஏன் பள்ளியில் சொல்ற அதிகாரம் அவருக்கு இல்லை. அவருக்கு வேணா மக்கள் துவா செய்யலாம். 10ஓடு 11ஆக அந்த விவாதத்தை நிறைவேற்றும் தளமாக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, எவ்வளவு அல்லாஹ் அற்புதமான திட்டங்களை வசூல கொண்டு வந்திருக்கிறான். நம்மள்ட்ட அந்த பிரச்சனை இருக்கு. எங்க பள்ளிவாசல் இருக்கு, நாங்க கட்டின பள்ளிவாசல், அதனாலதான் அடி தொடர்ந்து வாங்குகிறோம். அல்லாஹ் ஏற்படுத்தினான். பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை விரிச்ச உடனே முதல்ல வச்சது பைத்துல்லாஹ். அன்னையிலிருந்து அது தொடர்ந்து பிரச்சனைகளைத்தான் சந்தித்து வருகிறது. தொடர்ந்து பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டார். ஏன்னா காபத்துல்லாஹ் அல்லாஹ்ட்ட அழுதுச்சாமா, யா அல்லாஹ் என்னை நீ படைத்தாய் இல்லையா, உன்னை அடையாளப்படுத்தும் சின்னமாக நான் இருக்கிறேன். இதையும் புரியணும். யாரு காபாவை வணங்குறது இல்ல? காபா வணங்குறமா சொல்லுங்க. காபா வணக்கத்திற்குரியதா? அல்லாஹ்வின் வணக்கத்திற்கான அடையாள புள்ளி பூமி தெளிவா இருக்கிறான். அடையாள புள்ளி. காபாவை யாரு வணங்குறது இல்ல, காபா அழுகுது. என்னடா அல்லாஹ் தௌஹீதின் அடையாளமாக என்னை படைத்தார். எனக்குள்ள விக்கிரகங்களின் ஆக்கிரமிப்பு, வழிகொடுத்தலின் ஆக்கிரமிப்பு. நபிமார்கள் வருகிறார்கள், என்னை சுத்தப்படுத்துகிறார்கள். நபிமார்களுக்கு பிறகு மீண்டும் குஃப்ரும் ஷிர்க்கும் எனக்குள் மண்டி கிடக்கிறது. அல்லாஹ் சொன்னா பொறுமையாயிரு. ஒருத்தர் வருவாரு, அவர் சுத்தம் பண்ணுவாரு. அந்த சுத்தம் நிரந்தரமாக இருக்கும். எங்க இருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானாருடைய காலம் வரைக்கும் காபத்துல்லாஹ்வுடைய போராட்டமே என்னன்னா, அது தௌஹீதின் சின்னமாக விளங்கும். இடையில குஃப்ரு ஷிர்க்கு மண்டி கிடக்கும். அடுத்தடுத்த நபிமார்கள் போராடுவார்கள். அடுத்தடுத்து குஃப்ரும் ஷிர்க்கும் வரும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தார்கள். 13 ஆண்டு கால மக்காவில் போராட்டம். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று போய் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு புனிதமான மக்காவின் மீது படையெடுத்து வந்தார்கள். அது போர் அல்ல, ராஜதந்திரத்தோடு மக்காவிற்குள் நுழைந்த பெருமானார் காபத்துல்லாவை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய பெருமானார் இது இஸ்லாமிய நகரம் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார்கள். அதற்கு பிலாலை காபாவிற்கு மேல் ஏற்றி வாங்கி சொல்ல சொன்னார்கள். தன்னுடைய அசா குச்சியினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காபத்துல்லாவிலிருந்து அசுத்தங்களை வெளியாக்கினார்கள். இந்த பாசிச பயங்கரவாதத்தினுடைய கொடூர எண்ணங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த வரலாற்றை அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? இந்த வரலாற்றை அவன் எப்படி எழுதி வைத்திருக்கிறான் தெரியுமா? உங்க வரலாறே சொல்றது காபாவிற்குள் விக்கிரகங்கள் இருந்தது, முகம்மது நபி அதை அப்புறப்படுத்தினார். எங்கள் கோயில்களை ஆக்கிரமிப்புத்தானே நீங்கள் மசீதுகளை உருவாக்குகிறீர்கள், அங்கிருந்து தொடங்கியது. ஆனால் உண்மை என்ன? பள்ளிவாசலை ஆக்கிரமித்துதான் இந்த ஷைத்தான்களுடைய அடையாளங்கள் உள்ளே நுழைக்கப்பட்டது. நபிமார்கள் தன் கடமைகளை செய்தார்கள். அந்த பாரம்பரியம் தான் மஸ்ஜிதுகள். இப்ப அல்லாஹ் ரசூல் என்ன செய்யறாங்க? அந்த தொடக்கோடை அந்த நஜீஸ கையால் 360
விக்கிரகங்கள் அப்புறப்படுத்தினார். ஆக்கிரமிக்கப்பட்டது அப்புறப்படுத்தி கழுவிய பிறகு தௌஹீதின் பரிசுத்தமான சின்னமாக்கி உள்ளே தொழுகிறார்கள். எந்த அளவுக்கு இருக்காதுன்னா, காபத்துல்லாக்களை எப்படி தொழுகிறார் நம்ம சொல்லுங்க. காபத்துல்லாக்களை எப்படி தொழுகிறது? உலகமே காபாவை பார்த்துதான் தொழுகிறது. மக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா காபாவை சுத்தி தொழுகுவாங்க. ஏன்னா காபா தான் பேச, காபாவுக்குள்ள தொழுகிறதா தான் எப்படி தொழுவோம் சொல்லுங்க. எப்படி வேணாலும் தொழுகலாம். அப்ப சஹாபாக்கள் சிலர் காபாவுக்குள் பெருமானார் எப்படி தொழுகிறார்கள் போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெருமானார் தொழுகிறார்கள். பதிவுகள் இருக்கு. அதற்கு பிலாலை மேலே ஏற்றி வாழ்ந்து சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், படைப்புகள் எதுவும் வணங்கக்கூடாது தெளிவுபடுத்தினார்கள் பெருமானார். இப்ப பாருங்க, இந்த காபத்துல்லா நிரந்தரமாக தௌஹீதின் சின்னமாக பாதுகாக்கப்படணும் அப்படின்னா 2 வேலை பெருமானார் தொடங்கி விட்டார்கள். பிலால்கள் வாங்க சொல்லட்டும், இமாம்கள் தொழுகை நடக்கட்டும், ஷிர்க் உள்ளே ஏறாதுன்னு சொன்னார். புரியுதா பைசா? புரியுதா? பிலால்கள் வாங்க சொல்லட்டும், இமாம்கள் தொழுகை நடக்கட்டும், எங்கெல்லாம் ஜமாத் நடக்கிறதோ அந்த மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக இருப்பதற்கு அந்த தொழுகையாளி தான் பாதுகாவலர்கள். இந்த திட்டத்தை பெருமானார் காபாவில் ஏற்படுத்தினார்கள். இன்றைய தேதி வரை பிலால்கள் வாங்க சொல்லுகிறார்கள், இமாம்கள் தொழுகை நடத்துகிறார்கள், ஜமாத்தார்கள் தொழுகிறார்கள். அதற்குள் 1400 ஆண்டுகளாய் குஃப்ரும் ஷிர்க்கும் எட்டி பார்க்காத நிரந்தர சுத்தத்தை அல்லாஹ் காபாவிற்கு தந்தான். வரலாறா இல்லையா? ரொம்ப தெளிவா பெருமானார் சொன்னாங்க, நீ உலகத்துல எங்க வேணாலும் இருக்கு, 7 கண்டங்களில் எங்கும் வாழுங்கள், நீ அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு யூனிஃபார்ம் நான் தர்றேன். அதுல இந்த தொழுகைங்கிற வடிவத்தை முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். பெருமானார் சொல்றாங்க, தொழுகைக்கு சுத்தம் முக்கியம். அங்க தொடங்குறாங்க, நஜீசுக்கு சுத்தம், பெருந்தொடக்கு குளிப்பு கடமையானால் குளித்தல், இதையெல்லாம் முடிச்சு நீ தொழுகைக்கு வந்தனா தொழுகையாளி சுத்தமா இருக்கணும், தொழும் இடம் சுத்தமா இருக்கணும், தொழுகையினுடைய நேரமா இருக்கணும் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார்கள், எந்த தொழுதாலும் தொழுகையின் முன்னோக்கு திசை காபாவாக இருக்கட்டும். இமாம்கள் எவ்வளவு சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இது எல்லா மனிதனுக்கும் சாத்தியப்படாது இல்லையா? அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க, உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் காபாவின் திசை நோக்கு திசையாக அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு தொழுகையாளி பிரயாணத்துல இருக்கிற, வெளியில இருக்கிறோம், இன்னைக்கு அந்த இதெல்லாம் இருக்கு, மிஷன் இருக்கு இல்லையா? கிபிலா எதுன்னு கேட்டா அது சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க தேடி பார்த்து அப்புறம் தொழுவுங்க. ஆள் சுத்தமாயிட்டாரு, உடை சுத்தமா இருக்கு, இடமும் சுத்தமா இருக்கு, முக்கியம் நோக்கு திசை. சரி இதுதான் கிபிலா, ஒருத்தர் கேட்டா இதுதான் கிபிலா அப்படின்ட்டாரு, தக்பீர் கட்டிட்டாரு. ஒருத்தர் சொல்றாரு, பாய் என்ன பாய் வடக்கு பார்த்து தொழுகிறீங்க? ஐயோ தப்பா போச்சு. தொழுகையிலேயே அவர் சொன்ன திசைக்கு திரும்பி விட வேண்டும். திசை எவ்வளவு முக்கியமானது, ஆனால் திசையை வழங்குவதில்லை. அல்லாஹ் உருவாக்கிய அடையாள புள்ளி நீங்க ஒரே யூனிஃபார்மா தொழுகிறோம். அதனால் எங்கிருந்தாலும் நோக்கு திசை. இப்ப பாருங்க, உலகம் முழுவதும் எல்லா திசையிலும் தொழுகிறாங்க. மேற்கு திசைங்கிறது தப்பு. நம்ம நாட்டுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, மலேசியாவுக்கு இவங்களுக்கு தான் மேற்கு திசை. மதீனாக்காரங்களுக்கு இதெல்லாம் திசை, தெற்கு நோக்கி தொழுகிறார்கள். நிறைய நாடுகளுக்கு போனால் கிழக்கு, வடக்கு, வடமேற்கு, கிழமேற்கு எல்லா திசையிலும் வரும். நீ எந்த நாட்டில் இருந்தாலும் நான் நிக்கிற இடத்திலிருந்து காபா எங்க இருக்கிறது பார், காபா தான் தொழுகையின் அடையாள குறியீடை தவிர காபாவை யாரும் வணங்குவதில்லை. கரெக்டா? சவுதியில போனீங்கன்னா மக்காக்குள்ள பள்ளிவாசல்லாம் ஒரே திசையில இருக்காரு. அவங்க வாழ்நாள இருந்து காபா எந்த திசையில இருக்கோ சுத்தியிலும் கட்டியிருப்பாங்க. சில நாடுகள் கடல் கடந்து மாறுகிற பொழுதுதான். அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, காபாவின் திசையை பார்த்து தொழுங்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அதை விட ரொம்ப அக்யூரேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ தொழுகிற இடத்துல இருந்து கரெக்டா காபாவுடைய திசையை புடிச்சு தொழுவோம். டிட்டோ ஐநூறு கிபிலா
கிபிலா மாறுச்சுன்னா தொழுகை கூடாதுங்கிறாங்க. சாதாரண மூமிகளை கவனிக்கணும். தொழுகிறோம், தொழுகையில ஒருவர் அப்படி நெஞ்சை திருப்பி விட்டால் காபா விடுபட்டு போய்விடும், தொழுகை கூடாது. எவ்வளவு கவனிப்பது, எவ்வளவு ஆத்மார்த்தமாக ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு. தொழுகையை நிலைநாட்டுங்கள் முறையாக. உலகம் முழுவதும் ஒரே கிபிலாவை நோக்கி நோக்கு திசையாக வைத்து தொழுகிறார்கள். இன்றைய காலத்துல சொல்லப்பட வேண்டிய செய்தி, நாங்க காபாவை வணங்குறது இல்லை, காபாவின் ரப்பாகிய அல்லாஹ்வை வணங்குகிறோம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவன் வைத்திருக்கிற அந்த அடையாள குறியீடு தான் காபா. அடுத்து வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செப்பனிட்டார்கள், அவ்வளவுதான். படைச்சது யாரு? அல்லாஹ். அங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் புனர் நிர்மாணம் தான், யாரும் கட்டவில்லை. பிறகு 40 நாள் அல்லது 40 ஆண்டுகள் இன்றைக்கும் பிரச்சனையோடு இருக்கிற பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரம் விட்டார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்தார்கள். அங்கு யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுக்கான முப்பெரும் சண்டைக்களமாக அது இருக்கிறது. அவரவர்களுடைய நம்பிக்கை. அதற்கடுத்து பெருமானார் மதீனாவிற்கு போனார்கள். ஒரு ஊருக்கு போனா முதல்ல என்ன செய்யணும் மூமின்கள்? அங்கு பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் அது சில பேருக்கு அந்த நல்ல என்ன வருது, ஆனாலும் பின்னாடி சைட்டை விற்கணும்னா நாங்க பள்ளிவாசலுக்கு இடம் அப்படின்னு ரேட்டை பார்த்து அந்த இடத்தையும் தர்றதில்லை, விளம்பரம் பண்றாங்க. இடம் விற்கிறதுக்காக 4 சென்ட் பள்ளிவாசல் விட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா 4000 ரூபாய் சொன்னது 4 லட்சம் ரூபாய் கேட்கறாங்கன்னு மனசு மாறி பள்ளிவாசல் இடத்தையும் வித்துறாங்க. ஒரு இடத்தில் ஒரு வாழ்நாளில் முதல் கட்டமைப்பு மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜித் பைத்துல்லா அல்ல, இந்த மஸ்ஜித் பைத்துல்லா அல்ல. பைத்துல்லா என்பது காபா மட்டும்தான். காபாவின் ஜெராக்ஸ் பிரதி எது? பள்ளிவாசல்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம் பள்ளிவாசல். ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்துகிற இடம் கடை தெருவுகள் என்றார். அதனால மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே குபா பள்ளிவாசல் பெருமானார் உருவாக்குறாங்க. பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் வரலாறா இல்லையா? சொல்லுங்க, வரலாறா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. நபியும் சஹாபாக்களும் சேர்ந்து கல்லெடுத்து மண் சுமந்து பள்ளிவாசலை கட்டி அதுக்கு ஒரு பேரு வச்ச உடனே அல்லாஹ் அதுக்கு சான்றிதழ் கொடுக்கிறான். தக்வா பள்ளிவாசல். பள்ளிவாசல் கட்டிடம் அல்ல, மனம். தக்வாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல். இந்த சான்றை குபா பள்ளிக்கல்ல கொடுக்கிறான். இருக்காது, குர்ஆன்ல இருக்காது. பெருமானார் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒது செஞ்சு இந்த பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுதா மக்கால போய் காபால செய்கிற உம்ராவின் நன்மை இந்த பள்ளிவாசலுக்கு உண்டாங்க. வரலாறு. அடுத்து வெளியில் வருகிறார்கள் பெருமானார், தற்காலிகமான ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள், ஜும்மா பள்ளிவாசல். ஏன்னா அவ்வளவு வேகம் சமூகத்துல இந்த கட்டமைப்பு உருவாக்குறதுல. மக்கால சுதந்திரம் இல்ல, மதீனால சுதந்திரம் கிடைக்கிறது. குபா வாழ்ந்தால ஒரு பள்ளிவாசல், வெளியில ஜும்மா பள்ளிவாசல். அடுத்து 100 பேரை வச்சு முதல் ஜும்மா பெருமானார் நடக்கிறார்கள். முழுக்க முழுக்க தக்வாவை மட்டுமே பேசினார்கள். மதீனாவுக்குள்ள வர்றாங்க. சித்திக் நாயகத்தை கூப்பிட்டு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீட்டுல நிக்காதுங்க, நிக்குமா? 4 மாடி வித் லிப்ட், ஏசி. இப்ப எல்லாம் வந்து இந்த மினி தியேட்டர் எல்லாம் கட்டிக்கிறாங்க. உன் ஜனாசாவை கூட வீட்டுக்கு விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனாசா எங்க வைப்பாங்க? வீட்டு வாசல்ல கொண்டு வைப்பாங்க. அதான் பார்த்து பார்த்து கட்டிச்சுன்னு சொல்லி அந்த மினி தியேட்டர் கொண்டு வைப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். உன் வீடு நிற்காது, பள்ளி வாசல் நிற்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும். அதனாலதான் பெருமானார் சட்டமே போட்டாங்க. சமுதாயத்தினால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுகள் அது அல்லாஹ்வுடைய சொத்து. எங்க பள்ளியில உருவாக்குனீங்களோ வான் வரைக்கும் அது பள்ளிவாசல் தான். சில இடங்கள்ல இது ஒரு ஐடியா தான் பண்ணுவாங்க. நம்ம பள்ளிவாசல்ல மாடியில பார்த்தா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் சும்மா தானே இருக்கு, ஏசி போட்டு லிப்ட் வச்சு மண்டபம் ஆக்கிட்டோம்னா வருமானம் வருமே. ஐடியா நல்லா இருக்குங்க? சொல்லுங்க, ஐடியா நல்லா இருக்குங்க? இந்த கபிரிஸ்தானே பிளாட் போடணும்னு யோசிக்கிறாங்க. நாம நல்லதானே இருக்கு. இந்த மாதிரி குறுக்குத்தனமா யோசிப்போம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு இடத்த பள்ளின்னு சொல்லிட்டீங்கன்னா வான் வரையிலும் பள்ளிவாசல் தான்.
வேறு வேலைகளுக்கு அங்க அனுமதி கிடையாது. அல்லாஹ் அக்பர். பள்ளிக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் இந்த உள்பள்ளி வெளிப்பள்ளி? ஏன் தொழுகைக்கான ஜமாத்திற்கான இடம் அது வேறு, பொது பணிகளுக்கானது. ஜனாசா தொழுகை, நிக்கா நடக்குது, வேற வேற பஞ்சாயத்து நடக்குது, இது தனி. இவ்வளவு முறைகளை உருவாக்கிய பெருமானா மஸ்ஜித் நபவிக்கு இடம் வேணும்னு சொன்னவன சிதீத்ராய இடம் பார்க்கிறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சிந்தனை எப்படிங்க, ஊருடைய மைய பகுதியில தான் மஸ்ஜித் இருக்கணும். பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, 2 அனாதை சிறுவர்கள் சகல சுகைகளுக்கான சொந்த இடம் ஒன்று இருக்கு. யாரும் சொல்லலாம் அப்படியா? அனாதை சிறுவர்களா? எல்லாம் வேண்டாம். எவ்வளவு பயந்துருக்காங்க. நம்மாலும் பள்ளிவாசலுக்கு என்ன கொடுங்க கொடுங்க, அடிச்சு கொடுக்க கூடாது. மார்க்கெட் ரேட்டை விட அதிகம் கொடுத்து வாங்கணும் பள்ளிவாசல். இதெல்லாம் பாடம். அந்த சிறுவர்கள் கேள்விப்பட்டவுடன் முடியாந்தார்கள். யார சூழல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளி எழுப்பப்படுவதற்காக எங்கள் இடத்தை பார்ப்பதாக கேள்விப்பட்டோம், நாங்கள் இனாமாக தருகிறோம். அல்லாஹ்வுடைய சொன்னார், சட்டத்துல இடம் இல்ல, நீங்க 2 பேரும் மைனர்கள், மாத்திரமல்ல நீங்கள் அனாதைகள், வேணா மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலா 10 திர்ஹம் சித்திட்டு காசு கொடுங்க, இடம் வாங்குங்க. அனாதை சிறுவர்களுக்கு அதிகமான விலை கொடுத்து அந்த இடம் வாங்கப்பட்டது. வாங்குற இடத்துல பெருமானார் ஒரு பள்ளியை கட்டுறாங்க. இடுப்பளவு சுவர்கள், பேரித்த மரங்கள் பில்லர்கள், பேரித்த மட்டைகள் ஆர்சி, மணல் தான் தரைத்தளம். சுபஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, இந்த பள்ளிவாசல் இப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க, ஆனா கியாமத்தினுடைய சமீபத்துல தஜ்ஜால் வருவான், மதீனாவுக்குள் அல்லாஹ் அவனை நுழைய விட மாட்டான். தூரத்திலிருந்து பார்த்துட்டு தஜ்ஜால் கேட்பானாமா, இந்த வெள்ளை மாளிகை யாருடையது என்று கேட்பானா? எது? கியாமத்தினுடைய சமீபத்தில் நான் கட்டிய பள்ளிவாசல் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். நாம பாக்குற காலத்துல மதீனாவை பார்த்த சம்புச்சு நிக்கிறோம். 8 லட்சம் பேர் அத்தன் டைம்ல தொழுகலாம். இன்னும் நிர்வாகம் நடக்கிறது. 1 கோடி பேர் வந்து போகிற அளவுக்கு விஸ்தீரணம். கியாமத்தினுடைய சமீபத்திலே ஒரு பிரமாண்டமான வெள்ளை மாளிகையாக மஸ்ஜித் நபவி காட்சியளிக்கும் என்பதை பெருமானார் ஆர்வம் சொன்னார்கள். முன்கூட்டியே செய்தி சொன்னார். காபா காக்கப்படுவது தொழுகையாளிகளால், மஸ்ஜித் நபவி காக்கப்படுவது தொழுகையாளிகளினால். இந்திய வரலாற்றின் பின்னணியில் அன்றைய இந்தியா என்பது வடமாநிலங்கள். மோலாயர்கள் வந்த இடமெல்லாம் மஸ்ஜிதுகளை கட்டினார்கள். சாதாரண விஷயங்க. அமெரிக்கால இருக்கிற ஒரு பார்ட்டி அப்படியே சிலத்தை ஏற்றுக்கிறான். அவன் சர்ச்சை மஸ்ஜிதா மாற்றான். இதுல என்ன பிரச்சனை? சொல்லுவதில் என்ன பிரச்சனை? சுதந்திரத்திற்கு பிறகு அம்பேத்கருடைய சட்ட நுணுக்கங்கள்ல மத குழப்பங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவா இருந்து வச்சுட்டு போனா, எது எது எப்படி இருந்துச்சோ அதாவது அப்படியே இருக்கட்டும், தேடி போக வேண்டாம். ஆனால் இந்த பாசிச பயங்கரவாத அரசு தொடர்ந்து பாபரி மசீதை 91 இழந்தோம். யானிவாதி மசீது மீது அவர்கள் நில அளவை என்ற பெயரால் கலவரங்கள் செய்தார்கள். ஷாஹி மசீதுனா 500 ஆண்டு காலமாய் தொடர்ந்து நடக்கிறது. 500 ஆண்டு காலமாய் இந்த உம்மத்தின் 5 உயிர்கள் மஸ்ஜிதுக்காக ஷஹீதாக்கப்பட்டிருக்கு. நாம இன்னும் பள்ளிக்குள் வராமலேயே வெளியில் இருந்து நியாயம் பேசிக் கொண்டிருந்தால், ஒரு மஸ்ஜித் தொழுகையாளிகளால் தான் காக்கப்படுகிறது என்பதை பெருமானார் வலியுறுத்தி சொல்லுகிறார்களே. நீ தொழுகை வரலனா மஸ்ஜிதை பறிகொடுக்க போகிறாய் என்று பொருள். 500 ஆண்டு கால வரலாறு மஸ்ஜிது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து கட்டுகிறது. உடனே கேஸ் போடுறாங்க, உடனே நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க, உடனே அதிகாரிகள் வர்றாங்க, நில அளவை ஏற்படுத்தப்படுகிறது, மறுநாளும் வருகிறார்கள், மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அவர்களின் நோக்கமே கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் ஆசைப்படுவது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. 700 பேர்கள், அதுல வயசானவர்களுக்கு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வடநாட்டுல மட்டும் நடக்கும் நினைக்கிறீங்களா? இருக்கிற பள்ளி வாசல்களில் கூட ஆவணங்களை சரிபடுத்தாவிட்டால், ஏன்னா இஸ்லாம் தெளிவா சொன்னது, புறம்போக்கில் பள்ளி கட்டக்கூடாது, அபகரித்த நிலத்தில் பள்ளி கட்டக்கூடாது, ஏமாற்றிய நிலத்தில் பள்ளி கட்டக்கூடாது. பள்ளிக்காக
ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் கையேந்தி ஒரு ஜமாத் கண்ணியமாக ரெக்கார்டிக்கலாக ரிஜிஸ்டரோடு பட்டாவோடு மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுது. ஆனால் அரசாங்கம் வினாடி பொழுது இது மாற்று வழிபாட்டு தலத்தை ஆக்கிரமித்து நீங்கள் ஆக்கிக் கொண்டது. இந்த காலத்தில் இப்படி ஒரு நாடகம் நடக்குதுன்னா இது குறித்து ஈமானிய சமூகம் கவலைப்படணும். முதல் தீர்வு மஸ்ஜிதுகளை தொழுகைகளை கொண்டு அலங்கரியுங்கள். என் வீட்டை விட அதிகமான தொடர்பு பள்ளிவாசலம். தொழுது போயிட்டு வர்றேன்னு சொல்றோம். ஒரு நாள் வரலன்னா கடைசிய சந்தாக்கள் வர்றோம். கடைசிய சந்தாக்கில் வருகிற இடம் இது சொல்லுங்க. ஒரு ஜமாத்து கட்டமைப்பு பெருமானார் சொன்னாங்க. ஒரு நாள் மூத்த போயிட்டாருன்னா அவர் ஜமாத்துக்கு சொந்தங்கிறாங்க பெருமானார். அப்ப அந்த குடும்பத்துக்காரங்களா நியாயம் பேசிட்டு கூடாது. ஜமாத்துக்கு வர்றாங்க, ஏழாம் பண்றாங்க, அறிவிப்பு செய்யறாங்க, அசலுக்குள்ள எடுத்துக்கணுங்கிறாங்க. நீ யாருன்னு கேட்க முடியாது. எங்க சொத்து. ஒரு மூமின் மரணித்து விட்டால் ஜமாத்துடைய சொத்து. யாருமே வராவிட்டாலும் ஜமாத் அவரை குறிப்பாட்டி கவனித்து பள்ளிவாசல் வைத்து தொழுகை நடத்தி கபரடக்கம் செய்கிற வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு பள்ளிவாசல், மதரசா, கபரிஸ்தான். நீங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியுமா? அவ்வளவு தூர நோக்கோடு தொழுகை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு செய்கிற தனிமனித இபாதத். ஆனால் அதை கட்டமைத்த விதம் சும்மா தொழுதுக்கு போறது மட்டுமல்லது. அப்படி தொழுகையில் இணைந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய பணக்காரர்கள் ஏழைக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நோயாளிகள் மீது கருணை கொடுங்கள். ஒரு சமூகத்திற்கான எல்லா தேவைகளும் மஸ்ஜிதிலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாம் நம்ம விட்டுட்டோம். பள்ளிவாசல் தான் தொழுவணும் புரியுது. எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்நிலை போவீர்களே. இந்த தேசத்தை பொறுத்தப்பட்டிலும் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்காக இந்த உம்மத் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தயாராகிடுச்சு. ஆனால் ஒரு காலம் நிம்மதியா வாழ்ந்தவர்களால் மட்டும் எங்கும் நினைக்க கூடாது. போராடுவதுதான் மூமினுடைய வாழ்வு. ஏன்னா போராட்டத்திற்கு பிறகு நம்மிடம் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஏக வல்லவனா ஒரே ரப்பு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். இந்த வணக்கத்திற்கும் பிற வணக்கத்திற்குமான போராட்டம் தான் இது. நீ ஒழுக்கமா இருந்துட்டனா நீதிமன்றத்தை நடக்காது. இன்னைக்கு ஃபெயிலியர் தானே, இன்னைக்கு ஃபெயிலியர் தானே. கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா உடனே நாங்க எங்க ஃபேமிலி மேட்டர் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். நீ மூமினா இருந்தா கோர்ட்டுக்கே போக கூடாது. உன்னை ஒரு காபிர் அதிகாரம் செய்வதா, காபிரனுடைய சட்டங்கள் அதிகாரம் செய்வதா? ஷரியத்து சொல்லுது எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல, எங்க சொத்து வழக்கு இல்ல, பள்ளி வாசலுக்கு வா, அல்லாஹ்வை தொழுது விட்டு பெரியவர்களை அழைத்து. எனக்கு என்னங்க மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் வைக்கல, காவல் நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் வைக்கல. உலகம் முழுவதிலேயும் கட்டமைக்கப்பட்ட மஸ்ஜிதுகளுக்கு பின்னால் பெருவாழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கிறான் ரப்பல் ஆலமீன். எப்ப எல்லாம் நீங்க இப்படி யோசிங்க, அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கிறது பெரிய இது இல்ல. நீ ஒரு காப்பிரிடம் சரணடைந்து விட்டால் ஒரு ஈமானிய பலவீனம். கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவன் யாரு? ஜட்ஜினா யாரு? லாயர்னா யாரு? இந்த சட்டத்தை உருவாக்கியது யார்? இதற்கு முன்னால் நான் நம்பி இருக்கிற சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம் ஷரியா. ஷரியத்துதான் உயிர். ஷரியத்திற்கு முன்னால் மாற்றங்களை தேடும் மனித சட்டங்களுக்கு மதிப்பில்லை. எல்லாமே மஸ்ஜிதுக்குள்ள முடிச்சுக்கு. இதை நான் சொல்றதை விட சில நேரங்களில் நல்ல நீதிபதிகள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்க பள்ளியிலே முடிச்சுக்கலாங்க. அப்படித்தான் இந்த சமூகம் இருந்தது. ஏன்னா சட்ட வரையறைக்குள் வாழ்கிற சமூகம். எடுத்தேன் கவனிப்பதெல்லாம் கிடையாது. ஒரு தலாக் விட்டையா என்ன தீர்வு, ரெண்டு தலாக் விட்டையா என்ன தீர்வு, எப்படி இதா இருக்கணும், தலாக் விடப்பட்ட மனைவிக்கு என்ன கொடுக்கணும், ஜீவனாம்சம்னா என்ன, மறுமணத்திற்கு வழி என்ன, எல்லா தீர்வுகளும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வடிவமைக்கப்பட்ட இமாம்களின் சட்ட நூல்களிலேயும் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக தரப்பட்ட பிறகு காபிரிகளிடம் கையேற்ற வேண்டிய நிர்பந்தத்தை அல்லாஹ் ஒருபோதும் வைக்கல. அப்படின்னா திரும்பவும் நான் சொல்லுகிறேன், விண்ணிலிருந்து வானவர்கள் பார்த்தால் பூமியில் ஜொலிக்கிற ஒரே இடங்கள் மஸ்ஜிதுகள். ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுகளை கட்டுமானத்தை கொண்டு ஆபாது செய்யக்கூடாது, இபாதத்துகளை கொண்டு ஆபாது செய்யும். இன்னமும் நம்ம ஜும்மாவுக்கு போடுற மக்களா தான் இருக்கிறோம்.
ரமலானுக்கு கூடுகிற மக்களாகத்தான் இருக்கிறோம், பெருநாளுக்கு கூடுகிற மக்களாகத்தான் இருக்கிறோம். இந்த ஐங்காலம் என்ற சமூக அமைப்பை நிலைநாட்ட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு தொழுகையினுடைய அந்த எல்லா வழியிலும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். மருத்துவ ஆரோக்கிய குறிப்புகள் அத்துணையும் தொழுகையில் இருக்கிறது. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற மனக்குழப்பங்களுக்கான தீர்வு தொழுகையில் இருக்கிறது. தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகையாளிகளை சந்திப்பதிலும் இருக்கிறது இல்லையா? டாக்டரா சொல்றதுன்னு வர்றாரு, அவரு ஃபஜ்ர் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய பாக்கியங்க. ஃபஜ்ர் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் கரெக்டா ஃபஜ்ர்ல பாத்துக்குவாங்க. என்னப்பா நேற்றுக்கான ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வியாபாரமே இல்லை, வாடகை கொடுக்கணும் பாய், எல்லாத்துக்கும் எழுது பாய், நான் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிற பாய், போங்க போங்க. இந்த ஒரு வார்த்தை இதான் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். இதுக்கு போய் ஒருத்தர் எதுக்கு ஆலோசனை கேட்கணும்? ஒரு தொழுகையாளி நல்ல நட்பு ஆதரவு தருகிறார், நல்ல வார்த்தைகள் ஒருவர் எழுப்ப செய்யும். அல்லாஹ்வுமே மஸ்ஜிதுகள் தொழுகையாளிகளை கொண்டுதான் பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்த தலைமுறை உணர வேண்டும். இது போன்று இந்தியாவில் இந்த பிரச்சனை மட்டுமல்ல, இனியும் நிறைய பிரச்சனைகள் தோன்றும். எதிர்கொள்ள வேண்டும் என்ற அறிவும் ஞானமும் சிந்தனையும் ஏற்பாடுகளும் நம்மை பாதுகாக்கிற வழிகளும் மஸ்ஜிதுகளில் ஆலோசிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை உருவாக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பள்ளிவாசல்களை இபாதத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய தலைமுறையாக நமது பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அதற்கும் இதாய் தருவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.